அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலேயும் பிற மனிதர்களுக்கு நாம் அநீதி இழைத்து விடக்கூடாது. அநீதி இழைப்பது என்பது மிக மோசமான ஒரு செயலாக இருக்கிறது. அல்லாஹ் தன் மீதே அநீதம் இழைப்பதை ஹராமாக ஆக்கி வைத்திருக்கிறார். பிற மனிதர்களுக்கும் இதனை ஹராமாக ஆக்கி வைத்திருக்கிறார். அநீதி இழைப்பது என்பது நம்முடைய எல்லா நன்மைகளையும் அழித்துவிடக்கூடிய ஒன்று. அநீதி என்பது அணையாத நெருப்பு. வரலாறிலிருந்து ஒரு செய்தி. ஒரு நாள் எந்த காரணமும் இல்லாமல் மஅமூன் என்பவரை அவரது ஆசிரியர் ஒரு குச்சியால் அடித்து விட்டார். மஅமூன் கேட்டார், என்னை ஏன் அடித்தீர்கள்? ஆசிரியர் சொன்னார்கள், அமைதியாக இரு, வாயை மூடு. அதன் பிறகும் அவர் ஒவ்வொரு முறையும் காரணம் கேட்டபோது ஆசிரியர் அதே பதிலைத்தான் கூறினார், அமைதியாக இரு. 20 ஆண்டுகள் கழித்து மஅமூன் ஹலீஃபாவாக, ஆட்சி தலைவராக பொறுப்பேற்றார். அவர் தனது முன்னாள் ஆசிரியரை அழைத்து, நான் சிறுவனாக இருந்தபோது எந்த காரணமும் இல்லாமல் என்னை அடித்தீர்களே, ஏன் என்று கேட்டார். ஆசிரியர் புன்னகைத்து சிரித்து கொண்டே, அதை நீ மறைந்து விட்டாயா என்று கேட்டார். மஅமூன் கூறினார், அல்லாவின் மீது ஆணையாக நான் அதை மறக்கவே இல்லை. அப்பொழுது ஆசிரியர் கூறினார், அநீதிக்கு உள்ளானவன் அதை ஒருபோதும் மறப்பதில்லை என்பதை நீ அறிந்து கொள்வதற்காகவே அவ்வாறு செய்தேன். யாருக்கும் அநீதம் செய்யாதே. அநீதியின் நெருப்பு ஆண்டுகள் கடந்தாலும் பாதிக்கப்பட்டவரின் இதயத்தில் அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கும். இந்த செய்தியின் படிப்பினை என்ன? அநீதி செய்வது எளிது, ஆனால் அதன் காயம் பாதிக்கப்பட்டவரின் உள்ளத்தில் நீண்ட காலம் ஆறாமல் நிற்கும். எனவே யாருடைய உரிமையையும் பறிக்காமல், யாரையும் அநியாயமாக புண்படுத்தாமல் வாழ்வதே ஒரு முஸ்லிமின் உயர்ந்த பண்பாகும். அல்லாஹ் அநீதியை தனக்கே தடை செய்ததுடன் தன் அடியார்களுக்கும் அதை தடை செய்திருக்கிறார். நீங்கள் ஆசிரியராக, அதிபராக, நிர்வாண அதிகாரியாக, தலைவராக, செயலாளராக, கடை முதலாளியாக எந்த நிலையில் இருந்தாலும் இதை நினைவில் கொள்ளுங்கள். ஆக யாருக்கும் எந்த விதமான அநீதம் இழைத்துவிடக் கூடாது. நல்லதே நாம் பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டும். அதுதான் ஒரு முஸ்லிமுடைய அழகான குணமாக இருக்கிறது.